எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ ஆடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு. ஸோ நல்லா இருந்தால் நான் அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில இஷ்யூஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ப்ரீ பட்ஜெட் க்ரைசிஸா இல்லை லிக்விடிட்டி இஷ்யூஸா? ஏன்னா ப்ரைஸ் வந்து ஹியூஜ் ஜம்ப் இருக்கிறதுனால. பட் ஃபியருக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு நடுவில் இருக்குது. கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னு சொல்லலாம். பட் எனிவே 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவுன்னு நம்ம கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போடுறப்போ இதை பற்றிலாம் உரி பண்ணிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்டரு. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸும். நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஒரு கம்பெனி பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஃபுட்டு இதெல்லாம் வைப்பீங்க. அந்த உள்ளே இருக்கிற அதை கூல் பண்ணி வெளியே ஹீட் அனுப்புகிறப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜு வந்து அதை மூவ் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து பண்ணுறது தான் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட வேலை. இது ஃப்ரிட்ஜுக்கு ஓகே. ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு, பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஃபேக்ட்ரி, பில்டிங் இந்த மாதிரி இடத்துல அப்போ நம்ம என்ன மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வைக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செய்கிற ஒரு கம்பெனி தான் கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் லிமிடெட். இவங்க வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் ரெஃப்ரிஜரேஷனும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து இந்த ஃபுட் ஃபேக்ட்ரி, பவர் பிளான்ட் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க சில ப்ராடக்ட்ஸ் அவங்களது. இது வந்து அந்த ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் கூலிங் சிஸ்டங்க. ஸோ இது வந்து மேலே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸாக தயாரிக்கிறாங்க. ரெவன்யூ ஸ்ப்ளிட் அப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்டென்சர் காயிலில் மெயினாக அவங்களுக்கு 55%, எவாப்ரேட்டர் காயில்ஸ் தயாரிக்கிறது 37. ஸோ இதெல்லாம் இவங்களோட ஸ்ப்ளிட் அப்பு, ஓகேங்களா? இது FY24 ஸ்ப்ளிட் அப்பு. அடுத்து வந்து இவங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு இவங்க சர்வ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பவர் ஜென்ரேஷன், டேட்டா சென்டர், மால்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த இன்டர்னல் கூலிங் தேவைப்படும், வெளியே ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தேவைப்படும். அதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்களோட ரெவன்யூ ஸ்ப்ளிட்டப் நம்ம பார்த்துட்டோம். ஜியாகிரபிக்கல் ப்ரெசன்ஸ் போகலாம். ஸோ டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ராஜஸ்தானில் இருக்கிறாங்க. அப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த மாதிரி இவங்களோட டொமஸ்டிக் ஸ்ப்ளிட்டப் சேல்ஸில் இப்படி இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸில் வந்து இவங்க யூஏஇக்கும் யூஎஸ்ஏக்கும் இட்டாலிக்கும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூரோப்பை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நேற்று வந்து ஒரு நியூஸ் நண்பர்கள், இது இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்னா, அந்த மேக் இன் இண்டியா இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி டொமஸ்டிக்கில் இருக்கிற மேனுஃபேக்சரிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த ஸ்கீம் இது பண்ணுறாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனியை கால் பண்ணியிருந்தாங்க. அதில் கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒன்று. ஸோ நிறைய கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு. அதில் சில கம்பெனி நான் ஹோல்ட் பண்ணுறேன், அதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து அவங்க இருக்கிறாங்க. இதுக்குன்னு இதாங்க நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறக்கு, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு, எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறக்கு, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் குட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த இதுவும் ஒயிட் குட்ஸு கீழே வருது. இவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இது கவர்மெண்ட்டோடைய உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அதனால் உங்களோட மார்ஜின் சில பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் போர்ட்ஃபோலியோவில் இது நல்ல அப்பு. ஸோ கஸ்டமர்ஸ் கான்சன்ட்ரேஷன் போயிடலாம். டாப் 1 கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டெய்கின்ங்க. இவங்க ஒரு ஜப்பானீஸன் கம்பெனி நினைக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய பிளேயர் இவங்க ஏர் கண்டிஷனரில். அவங்கள்ட்ட 33%. ஆக்சுவலாக இது 2017 சொல்லுவாங்களா, ஒரு 7 இயர் ஓல்டு கம்பெனி. டெய்கின்னுக்கு வந்து அவங்களோட டோட்டல் ரெவன்யூ டெய்கினில் வந்து 33% வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி ஸ்னைடர், இதான் ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன், அதுக்கு அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க டாப் 5 கஸ்டமர்ஸில் அவங்களும் ஒருத்தாங்க. அவங்களுக்கு 10% அளவுக்கு பண்ணுறாங்க, ஓகேங்களா. அப்புறம் டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து 72.5, அப்புறம் ரெஸ்ட் எல்லாத்துக்கு வரும். இவங்க வந்து புதுசாக வந்து 30 டொமஸ்டிக் கஸ்டமர்ஸையும் 18 இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸையும் FY24 வந்து இவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக அவங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவங்கள்ட்ட ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கிற ஏரியாவில் அவங்க 1 billion அதாவது ஒரு 100 crore யூனிட்ஸை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. அந்தளவுக்கான காயில்ஸு இது எல்லாமே அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்க கேஆர் HVAC ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு இவங்க ஒரு சப்சிடரி கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் வந்து 6x கெப்பாசிட்டி அளவுக்கு வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 6x கெப்பாசிட்டி 6 times மோர் கெப்பாசிட்டி இப்போ இருக்கிறத விட அவங்க இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இவங்களோட கஸ்டமர் கான்சன்ட்ரேஷனு PLI ஸ்கீம் பெனிஃபிஷரியாக இருக்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்த்துட்டோம், ஜியாகிரபிக்கல் ப்ரெசன்ஸும் பார்த்துட்டோம். என்னோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போயிடலாம். இது வந்து ஒரு ஹை ROC கம்பெனிங்க. 42.1, ஹை ROE 41.9. ஸோ இந்த ROE இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க தெரியுங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஈக்விட்டி கேபிட்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஈக்விட்டி கேபிட்டல் வச்சு அவங்க எவ்வளோ ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அதை வந்து டிவைட் பண்ணி அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 41 அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அவங்க எஃபிஷியண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க கேபிட்டலை. ரயில்வே செக்மெண்ட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் இந்த மாதிரி நிறைய ரயில்வே இதில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் லோக்கோமோட்டிவ் இருக்குது, எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? அந்த லோக்கோமோட்டிவ்ங்கிறது அந்த இன்ஜின் முன்னாடி பிடிச்சி இழுத்துட்டு போகுது இல்லைங்களா எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும். அதில் எலக்ட்ரிக் சைடில் வந்து அவங்களுக்கு அந்த கூலிங் சிஸ்டம் தேவைப்படுது. அதுக்கு அந்த பார் அண்ட் பிளேட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை வந்து அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை இவங்க தயாரிக்கிறாங்க ஃபார் ரயில்வேக்கு. இவங்க மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 19%. ஃபேபுலஸ்ங்க. 19% மார்ஜின்னு இவங்களது. அதை இம்ப்ரூவ் பண்ணோன்னு மேனேஜ்மெண்ட் வந்து கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 6x கேபெக்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஃபியூ குவார்ட்டர்ஸில் அவங்க சப்சிடரி வழியாக. ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ப்ரொமோட்டருங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அப்பா வந்து ஆல்ரெடி ஆண்டர்ப்ரனர், ஸோ நான் அடுத்து நான் அப்படிங்கிற மாதிரில இவர் வந்து அவரோட சொந்த காலில் ஃபஸ்ட் டைமில் இந்த கம்பெனியை 7 yearsல அதுவும் டேக்கின் மாதிரி ஒரு பெரிய ஜாயிண்ட் கிட்ட இவங்க வந்து கஸ்டமராக ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ கமர்ஷியல் ஏர் கண்டிஷனிங் க்ரோயிங் வந்து 20% இருக்கும் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டோட நிலவரம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த பாயிண்ட்டு. அதேமாதிரி டேட்டா சென்டர் வந்து ஒரு 50% அளவுக்கு க்ரோ ஆகும். இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்னைடர் கூட வந்து அவங்க சப்ளையராக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ பீக் யூட்டிலைசேஷன் இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு இந்த வருஷம் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கேபெக்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு அவங்களது. ஸோ என்னோடய இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு FY 26 வரக்கூடிய குவார்ட்டர்ஸை நான் ட்ராக் பண்ணலான்ட்ருக்கிறேன். பட் இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல வேல்யூஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இது 100க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 133 அளவுக்கு இருக்குது PE. ஆனால் ஸோ இப்போ வேல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் PEன்னா அது என்னங்கிறது பாருங்கள். ஸோ இவங்க EPSஐ வந்து அடித்து தள்ள போகிறாங்க அடுத்த 26ல். அப்போ இந்த PE ஒன்றுமே இல்லைங்க. ஸோ வந்து என்னோடய கணக்கு இது ஒரு 2x ஈஸியாக போகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வளர்கிறாங்கிறத பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் கால் எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க, இது என்ன ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்குங்க என்னோடது. உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. பை.